யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. இன்னைக்கு இந்த அஜய் ஒரு வழி பண்ணிரணும். என்ன பார்க்குக்கு வர சொல்லிட்டு வராம எஸ்கேப் ஆயிட்டாருல. இப்ப பாத்துக்கறேன். ஹலோ பிரதர், கிளம்ப போறீங்க? உள்ள போலாமா? சிஸ்டர், நீங்க இங்க என்ன பண்றீங்க? பிரதர் பதறாதீங்க. பதில சொல்றேன்னு சொல்லி பார்க்குக்கு வர வச்சீங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா உங்க ரெண்டு பேரையும் ஆள காணோம். அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். உங்க பதில எப்ப சொல்ல போறீங்க? மச்சான், இப்போ உன்னால தப்பிக்கவே முடியாது. பதில சொல்லிரு. பதில் தானே, நான் இப்பவே சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களே? பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். எனக்கு இந்த காதல் இதெல்லாம் செட் ஆகாது. அதனால நான் உங்களை காதலிக்கல. இங்க இருந்து கிளம்புங்க. என்னது? கேக்கல. எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொன்னேன். மச்சான், நல்லா யோசிச்சு முடிவெடு. டேய், நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். அவங்களை கிளம்ப சொல்லு. ஏன் 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 காதலிக்க முடியாது? எதுக்காகன்னு இப்ப எனக்கு காரணம் தெரிஞ்சே ஆகணும். ஹலோ, நீங்க பதில சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன். இங்க இருந்து கிளம்புங்க. மிஸ்டர் அஜய், உங்க பதில் இது இல்ல. உங்க மனசுல இருந்து வரணும். நீங்க எனக்கு காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பார்த்த ஃபர்ஸ்ட் லுக்லயே விழுகிற மாதிரி மூஞ்சி தான் என்னோடது. ஏன் நான் அழகா இல்லையா? இல்லம்மா, நீ அழகாதான் இருக்க. நான் ஒண்ணு சொல்லல. யூ கண்டினியூ. பார்த்ததுமே விழக்கூடிய ஃபேஸ் கட் தான் என்னோடது. அப்புறம் என்ன உங்களுக்கு? என்ன லவ் பண்ணலனா உங்க மனசுல வேற யாராவது இருக்காங்களா என்ன? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இங்க இருந்து கிளம்பு. காரணம் தெரியாம நானும் போக போறதில்ல. மச்சான், அவளை வெளியே போ சொல்லு. மச்சான், அதான் ரீசன் கேக்குறாங்கல்ல. ரீசன் சொல்லு. பாக்குறதுக்கு அழகாதான் இருக்காங்க. படிச்ச பொண்ணு கூட. டீச்சர், இதுக்கு மேல என்ன வேணும்? டேய், சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு பாலிசி வச்சு வாழ்ற வேணாம். அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நான் நம்பிட மாட்டேன். பெரிய பாலிசி போடலங்க பாலிசி. அதை எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. என்ன, நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுதுல? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இங்க இருந்து கிளம்பு. ஏன் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சொல்லுமா. இல்ல, இந்த உராங்கட்டா மூஞ்சிக்கே என்ன பிடிக்கலனா நான் என்ன அவ்வளவு முக்கியமா இருக்கேன்? எப்ப பார்த்தாலும் திரும்பி உட்கார்ந்துகிட்டு பேக் போஸ் காமிக்கிறது. உங்க முகத்தை தான் நான் பாத்திருக்கேனே. என்கிட்டயாவது உங்க ஃபேஸ காமிக்கலாமே. பெரிய ஆளழக நினைப்பு. இவர் முகத்தை பார்த்து நம்ம கண்ணு போட்டுருவோம். மச்சான், இவங்களே போதும் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு. இப்பவாவது உன் முகத்தை காட்டிருடா. ஏய், அவ கூட சேர்ந்துட்டு நீ என்ன கலாய்க்கிற? டேய், என்ன என்னடா பண்ண சொல்ற? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவளை இங்க இருந்து கிளப்பி விடு. உள்ள வந்த எங்களுக்கு போகிறதுக்கும் வழி தெரியும். நாங்களே போய்க்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்ன ஏன் வேணாம்னு சொல்றீங்க? அதுக்கு மட்டும் ரீசன் சொல்லுங்க. ஐ வாண்ட் ரீசன். நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் மேலாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது. சரி, உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தானே நான் இன்னைக்கு பார்க்க வந்தேன். அப்புறம் என்ன? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஓ, அவ்வளவுதானே. எவ்வளவு நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. ஆனா உங்க பதில் எஸ்ஸா மட்டும் தான் இருக்கணும். அது எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் மேல லவ் வரும்? ஏங்க, உங்களை எனக்கு முன்னாடியும் தெரியும், பின்னாடியும் தெரியும். என்னது? இல்ல, அவர் ஃபேஸ பாத்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்ல, அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஓ, அப்படியா? என்னை பத்தி அப்படி உனக்கு என்ன தெரியும்? உங்க நேம் அஜய், நீங்க சிபிசிஐடி, அப்புறம் ஏதோ கார்த்திக் அண்ணா உங்களோட அசிஸ்டன்ட், அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் பேர் கல்பனா. இத்தனை வருஷமா நீங்க உங்க ஃபேமிலியோட இல்ல, ஆனா உங்க ஃபேமிலியை நீங்க தேடிட்டு இருக்கீங்க. உங்க தங்கச்சி மகா, அவங்களுக்காக தான் இப்போ நீங்க போராடிட்டு இருக்கீங்க. உங்க அண்ணன் பேரு ரகு, உங்க அம்மா அப்பாவை நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அவங்க கிடைச்சதுமே இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம நீங்க உங்க ஃபேமிலியோட சேர்ந்துருவீங்க. அப்புறம் ரகு நித்யாவுக்கு திரும்ப பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. மேபி அதித்திக்கு கூட வரலாம். அதுக்காக தான் நீங்க அதித்தியை அடிக்கடி சந்திச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா நித்யாவோட ஹஸ்பண்ட் ரகு அந்த கும்பலையே போலீஸ் கிட்ட மாட்டி விட்டாங்க. அதனால அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இப்போ நீங்க உங்க அண்ணன் ஃபேமிலிய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் கயல் கேஸ், அதுவும் உங்ககிட்ட தான் வந்திருக்கு. ஏய், நிப்பாட்டு. யார் நீ? அட என்ன ப்ரோ, சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்களே என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? இல்ல, எங்களை பத்தி இவ்ளோ டீடைல் தெரிஞ்சு வச்சிருக்கனா எனக்கே உன் மேல டவுட் வருது. பிரதர், நான் அவரை காதலிக்கிறேன். அவரை பத்தி இது கூட தெரிஞ்சு வச்சுக்கலனா எப்படி? ஒரு பொண்ணு ஒருத்தரை காதலிக்கிறார்னா அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பால. அதே மாதிரிதான் இவர் பத்தி முழுசா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். மச்சான், நல்லா நம்மளை பத்தி எங்க விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கா. ஏதாவது விட்டுக்குற தொடக்கறியா இருக்கும். எங்களால உன் ஃபேமிலி ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா?
அப்படி ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா கூட ஐம் சாரி. எப்படி இருந்தாலும் அவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க. அஜய், நீங்க எப்பவுமே இப்படிதான் கிரிமினலா யோசிப்பீங்க. ஆனா அப்படிலாம் எந்த காரணமும் இல்ல. நான் உங்களை காதலிக்கிறேன். அதை தவிர உங்களை சுத்தி சுத்தி வர்றதுக்கு வேற எந்த காரணமும் இல்ல. அது எப்படி பார்த்ததுமே காதல் வரும்? நீங்க பார்த்ததுமே வந்தாதான் காதல். பழக பழக வந்தா அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப். உன் டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு. எப்படி எங்களை பத்தி இவ்ளோ டீட்டெயில் தெரிஞ்சு வச்சிருக்க? அதான் சொன்னேனே, ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஒரு பையன் அவனை நான் காதலிக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுதான். உனக்கு வேணா என் மேல காதல் வந்திருக்கலாம். ஆனா எனக்கு காதல் வரணும்னா முதல்ல நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணும்னா என்ன பண்ணணும்? வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? சிவாஜி படத்துல வர மாதிரி வாங்க பழகலாம் வாங்க பழகலான்னு நம்ம பழகி பார்க்கலாமா? என்ன மச்சான் சொல்ற? பழகி பாத்துரலாமா? ஏய், ஒழுங்கா அந்த பொண்ணை துரத்தி விட்டுரு. இதுக்கு மேல அவங்க நிக்க நிக்க உனக்கு தான் உதவலும். ஏய், நான் என்னடா பண்றது? ஏம்மா தாய், கிளம்பு. அஜய், அப்போ இதுதான் உங்க முடிவா? ஆமா, இதுதான் என்னோட முடிவு. கேட்டுக்கிட்டல, கிளம்பு. ஓ, அப்படியா? என்னோட முடிவையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் 30 நாள்ல நீங்க என்ன லவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. உன் கனவெல்லாம் இப்பவே ரப்பர் வச்சு அழிச்சிரு. ச்சே, இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா ப்ரோ? இங்க பாருங்க மிஸ்டர் அஜய், நான் அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட மாட்டேன். ஒருவேளை ஆசைப்பட்டுட்டேன்னா அதை அடையாம விட மாட்டேன். சோ இன்னையில இருந்து ஒரு 30 நாள் வாங்க பழகலாம். பழகி பார்த்துட்டு ஒருவேளை என்ன பிடிக்கலன்னா உங்க பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆனா பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களையும் என்னையும் பிரிக்க வேற யாராலையும் முடியாது. அட, இது கூட நல்லா இருக்கே. அஜய், உனக்கு தான் நம்பிக்கை வரலன்னு சொல்றல, பேசாம இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ. ஒரு 30 நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸா பேசி பார்க்கலாம். ஒருவேளை உன்னை எனக்கு பிடிக்கலனா நான் பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். சரி, ஓகே, நான் வரேன். அப்புறம் அஜய், ஐ லவ் யூ. ஏன் மச்சான், மான்குட்டி ரொம்ப துள்ளுது. அவ பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு என்னதான் கியூட்டா இருந்தாலும் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நம்மளை பத்தி இவ்ளோ டீட்டெயில் தெரிஞ்சு வச்சிருக்கானா யாரா இருப்பா? அவளை பத்தி கொஞ்சம் நல்லா விசாரி. மச்சான், நான் ஃப்ரெண்டு, எப்படி நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் முன்னாடியே டீட்டெயிலாக வாங்கி வச்சுட்டேன். அந்த பொண்ணை பத்தி பெருசா எந்த பேக்ரவுண்டும் இல்ல. அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி ஒர்க் பார்க்குது, அவ்வளவுதான். நேம் தியா. அவளுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஃபேமிலி கூட கிடையாது. யாரோ ரிலேட்டிவ் வீட்ல இருந்து தான் படிச்சுட்டு இருந்திருக்கா. அது கூட இப்ப இல்ல. ஒர்க் பார்க்கறதுல இருந்து அவ தனியா தான் இருக்கா. ஓ, அப்படியா? என்ன ஒரு அதிசயம், இன்னைக்கு சிரிச்சிட்டே ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட? அன்னைக்கு நான் வரைஞ்சு கொடுத்தல டிராயிங், அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இன்னைக்கு எனக்கு பிரைஸ் தருவாங்களே, அட இன்னைக்கு ஜாலியா போறேன். இன்னைக்கு என்ன பார்த்து எல்லாரும் கிளாஸ் தட்டுவாங்க. ஓ, பாரா, சூப்பர். அதானே பார்த்தேன். இன்னைக்கு மேடம் துள்ளி குதிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியுது. சரி சரி, சீக்கிரமா போணும் இன்னைக்கு, வா போலாம். அட இருடி, உங்க அப்பா வந்துடட்டும். எப்போ அவர் கூட தானே போவே? நான் அப்பா கூட போல, நான் உன் கூடயே வரேன். நீ என்ன கூட்டிட்டு போ, வா போலாம். ஏடி, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? அவர் என்னடானா ஒரு பக்கம் நீ பேசவே மாட்டேங்கறன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. நீ என்னடானா இப்படி நடந்துக்கற? என்ன ஆச்சு? அப்பா மேல உனக்கு என்ன கோவம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வா போலாம். எனக்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு பிரைஸ் கொடுப்பாங்க, எல்லாரும் கிளாஸ் தட்டுவாங்க. வா போலாம். லச்சு, இங்க பாத்து பேசு. அட வாமா. இங்க பாருன்னு சொன்னேன். உனக்கு என்னடி பிரச்சனை? ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா இப்படி நடிச்சிட்டு இருப்ப. ஆனா அதையும் என்கிட்ட தானே பண்ணுவ. உன் அப்பா தான் நீ எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரே, அப்புறம் என்ன? அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றல, நீ வாமா போலாம். அப்பா கூட நான் போக மாட்டேன், உன் கூட தான் வருவேன். இல்லனா வை, நான் பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். லட்சு, கோவத்தை கிளப்பாத. காரணமே இல்லாம அவர்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கற? அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றல, வாமா. இல்லடி, நீ சொல்லாம இந்த இடத்தை விட்டு நான் நகரதா இல்ல. என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல, நான் இப்ப ஸ்கூலுக்கு போணும். நான் ஸ்கூலுக்கு போக வேணாமா? இல்லனா வச்சு கொச்சிக்கு கால் பண்ணி நான் அவங்க கூட போயிடுவேன். வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நானும் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். எப்பவும் போல அப்பா கூட போ. பாவம் அவரு, நீ பேச மாட்டேங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. எதுக்கு பேச மாட்டேங்கிற? அப்பா மேல அப்படி உனக்கு என்ன கோவம்? அவர் உன்னை பாசமா தானே பாத்துக்கிறாரு. சொல்லு லட்சு, அப்பா உன் மேல பாசமா தானே இருக்காரு. அப்புறம் என்ன தாண்டி உன் பிரச்சனை? இப்போ அப்பா என் மேல பாசமா தான் இருக்காரு. ஆனா குட்டி பாப்பா வந்ததும் என் மேல பாசமே இருக்காது. குட்டி பாப்பா வந்ததும் உன் மேல பாசமே இருக்காதா? இது உனக்கு யார் சொன்னா? அப்பா எனக்கு கேக் வாங்கி கொடுத்த பேக்கரி கூட்டிட்டு போனாங்களா, அங்க வச்சு ஒரு ஆன்ட்டி தான் சொன்னாங்க. குட்டி பாப்பா வந்ததும் அப்பாக்கு என் மேல பாசமே இருக்காதா.
அந்த பாப்பா தான் அப்பாவோட பாப்பா. நான் அப்பாவோட பாப்பா இல்ல. அவங்க ஏன் அப்பா இல்லையா? குட்டி பாப்பாக்கு தான் அவரே அப்பா. இதை யார் உங்ககிட்ட சொன்னது? நாங்க பேக்கரி போன இடத்துல அந்த ஆன்ட்டி தான் சொன்னாங்க. குட்டி பாப்பா வந்ததும் அப்பா என்ன வேண்டாம்னு சொல்லிடுவார்ல. அப்பாக்கு அப்புறம் என்ன பிடிக்காம போயிடும். இப்போ என் கூட நீ வர போறியா இல்லையா? லட்சுமா, இப்படி அடுத்தவங்க சொல்றத நம்ப கூடாது. அப்பா உன் மேல உயிரே வச்சிருக்காரு. நீ ஒரு நாள் பேசலனோனே அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? நீ என்னடானா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட இப்படி நடந்துக்கிற? பாவம்ல அப்பா. அப்பா கிட்ட எப்பவும் போல பேசு. குட்டி பாப்பா வந்தாலும் அப்பா உன் மேல வச்சிருக்கிற பாசம் அப்படியே தான் இருக்கும். இல்ல, அப்பாக்கு என் மேல பாசமே இருக்காது. அப்பா குட்டி பாப்பா வந்ததும் மாறிடுவாங்க. எனக்கு அப்பாவே வேணாமா. நான் உன் கூட மட்டுமே இருந்துக்கிறேன். நீ வா, நம்ம போலாம். நான் அப்பா கூட இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீ கொண்டு வந்து விடு. இந்த மாதிரிலாம் இவகிட்ட யார் பேசிருப்பா? ச்சே, குழந்தைங்க முன்னாடி இப்படியே பேசுவாங்க. குழந்தைங்க மனசுல ஏதாவது ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா அதை போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் பேசுனாங்கன்னு தெரியல. அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க. வா போலாம். சரிடி, இரு வரேன். நான் வெளியே நிக்கிறேன். நீ சீக்கிரம் வா. ஏன் நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் பிரியா. ஓ, அவ என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? ஏங்க எதுக்கு இப்படி வருத்தப்படுறீங்க? அவ ஏதோ குழந்தை. அவ முன்னாடி யாரோ ஏதோ தப்பா பேசியிருக்காங்க. அதை அப்படியே மனசுல பதிய வச்சிருக்கா. கொஞ்ச நாள் ஆனது சரியாயிருவா. எனக்கு அப்பா வேணும்னு சொல்லும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒருவேளை என் பாசத்துல தான் ஏதோ குறை இருக்கு போல. ஏங்க அவதான் குழந்தை அப்படி நடந்துக்கிறானா நீங்க அதை விட குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றதை நிப்பாட்டுங்க. அவகிட்ட பேசி புரிய வச்சுக்கலாம். போக போக சரியாயிரும். யாரோ ஏதோ சொன்னதை அப்படியே மனசுல பதிய வச்சிருக்கா. அதை கொஞ்சம் கொஞ்சமா போக்கிடலாம். நீங்க வருத்தப்படாதீங்க. நான் அவளை போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. இதை பத்திலாம் யோசிக்காதீங்க. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. டேய், அந்த பாட்டு ஆஃப் பண்ணிட்டலடா. என் பையனை தூங்க வைக்கிறதுக்கு பாட்டு போட சொன்னா என்ன பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்க? மாம்சு, என்னதான் தாளாட்டு போட்டாலும் உன் பையன் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்குவான். அது வரைக்கும் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாம்? அதுக்காக ஏதாவது ஒரு மெலடியா போட்டு விடு. எதுக்கு? நீ திரும்பவும் அக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறதுக்கா? இங்க பாரு மாம்சு, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். அக்கா போனது பெரிய வருத்தம் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அதையும் நினைச்சிட்டு இருக்கறனால ஏதாவது மாற போகுதா? நீ விடிய விடிய இவனுக்காக முடிச்சிட்டு இருக்க. அதையும் நினைச்சு அழுதுட்டே இருந்தீனா உன்னோட ஹெல்த் தான் பாதிக்கும். அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயா விடு. அவளை அப்படி மறந்துட்டுலாம் என்னால இருக்க முடியாது ஆதி. புரியுது மாம்சு, ஆனா அதுக்காக அதையும் நினைச்சிட்டு இருக்காத. சரி, இவனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் என்னைக்கு வைக்கலாம்? அட, அது வேற இருக்குல்ல. நம்ம இவனுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. போக போக உன்னோட வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஆமா, இவன் அழுது அழுது உன் கூடயே தூங்குறான். ஃபீட் பண்றதுக்கு சிஸ்டர் எப்படி அங்க வராங்க? இவன் அழும்போதெல்லாம் தூக்கிட்டு தூக்கிட்டு அவங்க ரூம் கதவை தட்ட வேண்டியது இருக்கு. பாவம், அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா யார் இந்த காலத்துல இப்படி பண்ணுவா சொல்லு? அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களை விட்டுட்டு நமக்காக, நம்ம குழந்தைக்காக இங்க வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களும் நம்ம வீட்ல ஒரு ஆள் மாதிரிதான். நல்ல சிஸ்டர். வரவங்க போறவங்க எல்லாம் தங்கச்சியா தத்து எடுத்துக்கோ. அப்படி இல்லடா, என்னோட குழந்தை. அதுக்காக நான் விடிய விடிய முடிச்சிருக்கலாம். ஆனா அவங்களும் தூக்கத்துக்கு எடுத்து விடிய விடிய முடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், தூங்குறானு பாரு. அதான் மாம்சு, அவன் தூங்குற மைண்ட் செட்ல இல்ல. அவன் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்குவான் பாரு. அது வரைக்கும் நான் இந்த பாட்டை போடுறேன். இந்த இளம் கிளி போல் டேய், சந்தையிலே டேய், எனக்கு நிறுத்துடா. இதுவரை குழந்தைக்கு போடுற பாட்டா இது? வேற ஏதாவது நல்ல சாங்க போடு. அவன் தூங்குற மாதிரி ஏதாவது சாங் போடு. சரி சரி, இரு தேடுறேன். இது ஓகேவான்னு பாரு. இந்த சாங் ஓகே. யோ மாம்சு, ஆனா இந்த சாங்லாம் கேட்டா எனக்கு தூக்கம் வந்துருயா. டேய், உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கு, நான் இவனை பாத்துக்கிறேன். டேய் சூர்யா, இப்ப டைம் என்ன தெரியுமா? 3 o'clock. ஆனா நீ ஃபுல் சார்ஜ்ல இருக்க. எனக்கெல்லாம் பயங்கரமா தூக்கம் வருதுடா. ஏதோ பேசுறான் பாரு. ஏன் மாம்சு, என்னதான் சுல்தானா சாங்ல பிரியா வாரியர் ஆடி இருந்தாலும் நம்ம சிம்ரன் தான் பெஸ்ட். அடே அடே, குழந்தை இருக்குடா. இவனுக்கு இதெல்லாம் புரியவா போகுது? அடே, நிறுத்தி தொலைடா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். ஏண்டா, இன்னும் உங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அம்மா அப்பாவை சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையை தொடங்கலான் இருந்தோம். ஆனா அதான் நடக்காமயே போயிருச்சு. அந்த பிரச்சனை சரியாகிறதுக்குள்ள இப்ப கையிலக்க வேற நம்மளை விட்டு போயிட்டா. அதான் மனசே சரியில்லை. இத பத்தி யோசிக்க கூட என்னால முடியல. டேய், என்ன ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இங்க பாராதி, பிரச்சனை வரும் போகும். அதை எப்படி நம்ம எதிர்கொள்றோம் தான் இருக்கு. இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை தொடங்காம இருக்காதீங்க. நீங்க சீக்கிரமா சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்க. நீ அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்க. அவக்குள்ளேயும் சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதெல்லாம் நீ பண்ணாம நீ அடுத்தவங்க பிரச்சனையை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாது. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான்.
ஆனா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கு, அதை வாழ்ந்துதான் ஆகணும். இப்படி எனக்கு காவல் காக்காம நீ முதல்ல எஞ்சி உள்ள போ. மாம்சு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு. டேய், நான் தான் சொல்றேன்ல, உள்ள எந்திரிச்சு போ. அட விடு மாம்சு, இந்நேரம் உன் தங்கச்சி தூங்கிருப்பா. அட தூங்கிருப்பான்னு சொன்னா இங்க வந்து நிக்கிறான். இப்ப ஆதிய ஒரு வழி பண்ணலாமே. ஏன் ஆதி, பேசாம இந்த சாங் போர் அடிக்குது, நீ முன்னாடி ப்ளே பண்ண சாங்கே போடு. ஐயோ மாம்சு, இப்பதான் நீ நம்ம ரூட்டுக்கு வர. இந்த இளம் கிளி போல் சந்தையிலே எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. என்னமோ சொல்லிட்டு இருந்த, பிரியா வாயில நல்லாவே இல்லைன்னு. அட ஆமா மாம்சு, அதனாலதான் ஓல்டு வெர்ஷன் கேட்டுட்டு இருக்கேன். சிம்ரன் தான் 90 கிட்ஸோட தலைவி. அதுவும் சிம்ரனோட இடுப்பு இருக்கே இடுப்பு. டேய் போதுண்டா, என் பையன் இருக்கான். சொல்லுங்க, இடுப்பு? அது அது வந்து பெர்சி. யோ மாம்சு, உனக்கு என்னையா நான் பாவம் பண்ணேன்? முன்னாடியே ஒரு சிக்னல் கொடுக்க மாட்டேன். டேய், நீ பேசுனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தங்கச்சி வந்ததை நான் கவனிக்கவே இல்ல. சரி சரி, என் பையன் தூங்கிட்டான், நான் வரேன். பெர்சி, நீ என்னமா இந்த நைட்ல தூங்கலையா? நான் தூங்குறதுலாம் இருக்கட்டும், நான் வரும்போது என்ன பேசிட்டு இருந்தீங்க? சிம்ரன் இடுப்பா? சிச்சி, சிம்ரன் இடுப்பு நான் உன் காதுல கேட்டுச்சு. நான் சிமிலி அடுப்பு பழசாயிருச்சு, மாத்தணும்னு மாம்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எது எது சிமிலி அடுப்பு? கிச்சன் பக்கம் ஒரு நாளாவது போயிருக்கீங்க நீங்க? அது அது வந்து குட்டிமா. உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சாரிடி, இதுக்கப்புறம் இந்த பாட்டை நான் கேட்கவே மாட்டேன். இடுப்பாவது அடுப்பாவது எனக்கு நீதான் சொல்ல அழகு. அந்த பயம் இருக்கணும். சரி, அதான் சூர்யா தூங்கிட்டால, உள்ள எஞ்சி வாங்க. பொண்டாட்டி, நான் உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் தப்பா எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். இல்ல, இந்த அட்மின் எனக்கு நகர்தனான்னு சாங்க போட்டு போட்டு தன்னந்தனியா புலம்ப விட்டுட்டாங்க. எனக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை கூட ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு நடக்கலடி. அதுக்கு இல்ல, இன்னைக்கு மேடம் பாக்குறதுக்கு ப்ளூ சாரியில வினய் தாண்டி வருவாய் த்ரிஷா மாதிரி இருக்கீங்க. டேயாதி, ஒர்க் அவுட் ஆகுது. சரி, அதுக்கு அதுக்கு ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது தைரியம் இருக்கா? எப்படி பிடிச்சிருப்பீங்க? ஹேய், நானும் எவ்வளவு நாள் தாண்டி வெயிட் பண்றது? ஆனா உங்களுக்கு தான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை நிறைய பாக்கி இருக்கே. அந்த கடமையெல்லாம் விட எனக்கு இப்ப இதுதான் முக்கியம்னு தோணுது. ஹலோ, என்ன திடீர்னு? ஏய், இதுக்கெல்லாம் மூடு வரும்போது சொல்லிட்டா வரும். அதுக்கு அதுக்கு நான் சொல்றத மட்டும் கேளு. மச்சான் வேணாம். ஆனா எனக்கு வேணுமே. நீயும் பார்த்தால் போதுமே, கால்கள் எந்தன் கால்கள் காதல் கோலம் போடுமே. நாணம் கொண்டு மேகம் ஒன்று மறையும் நிலவென, கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென. தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதல் தானே. பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் படித்ததாலே. அதுக்குள்ள குழந்தை சத்தம் கேக்குது. யோ, சூர்யா அழுகுறான், முதல்ல கையெடு. அட ஆமால, இங்க இருந்து போகும்போது நல்லா தானே தூங்கிட்டு இருந்தான். எதுக்கு அழுகுறான்னு வேற தெரியல. கல்பனா அக்கா வேற தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். கையடியா. அடியே, அவனை என்ன நீயா சமாதானப்படுத்த போற? எப்படியும் பங்கும் கல்பனா சிஸ்டர் தான் பாத்துக்க போறாங்க. ஏய், ஸ்டார்ட் பண்ணியாச்சுடி, ப்ளீஸ். ஏன்னா உங்களுக்கு கொன்றுவேன், ஒழுங்கா கையெடுத்துங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. ஸ்டார்டிங்ல ஏதோ ரொமான்டிக் ஹீரோ மாதிரி என்ன காமிச்சு கடைசியில காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்கல்ல. ஐயோ, உங்க டயலாக்லாம் நீங்க அப்புறம் பேசிக்கோங்க. சூர்யா எதுக்கு அழுகுறான்னு நான் பாத்துட்டு வரேன். நான் நகர்தனான பாட்டை போட்டு போட்டு கடைசியில இந்த அட்மின் என்ன தனியா புலம்ப விட்டுருச்சே. வாஷ்வேதா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு பக்கம் வந்திருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, நானும் என் அத்தையும் சேர்ந்து மாமியார் வீஸ் மருமகள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தோம். வீட்டுல வெட்டியாவே இருந்தா இப்படிதான் ஏதாவது யோசிக்க தோணும். எனக்கும் அப்படிதான். அவங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல போர் அடிக்குது. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? யாரு, நீயும் நானும் சேர்ந்து. அட என்னக்கா நீங்களே சிரிச்சிட்டீங்க? அக்கா, நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நம்மலாம் வீட்டுல ஹோம் மேக்கரா இருக்கிறதே பெரிய சாதனை. காலையில எழுந்திரிச்சு டிஃபன் பேக் பண்ணி, அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு
அடுத்த நைட்டு டின்னர்லாம் முடிச்சிட்டு நம்ம படுத்து தூங்குறதுக்குள்ள அடுத்த நாளைக்கு கோழி கூவிரும். நம்மள ஹோம் மேக்கரா இருக்கிறதே பெரிய சாதனை. அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா உனக்கு தான் பிரச்சனை இல்லையே, தங்கமான மாமியார், அவங்களே எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. அது என்னமோ உண்மைதான்க்கா. சரிக்கா, நான் கிளம்புறேன். ஏய் ஸ்வேதா இரு, ஒரு முக்கியமான விஷயம். ஹை, என்ன மறுபடியும் கன்சீவா இருக்கீங்களா? அடச்சி, அதெல்லாம் இல்ல, இது வேற விஷயம். ரகு இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு எனக்கு தோணுது. அண்ணாவுக்கா? ஆனா அவர்தான் ஆசிரமத்துல வளர்ந்தேன்னு சொன்னார்ல. அங்க போய் விசாரிச்சப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ரகு அங்க சேர்த்தது மகாவோட அம்மாவும் அப்பாவும். அவங்க நல்லது பண்ண வாய்ப்பே இல்லை. அப்போ நிச்சயமா ஏதோ கெட்டதுதான் பண்ணியிருக்காங்க. ஆமா ஸ்வேதா, அப்படிதான் நானும் யோசிக்கிறேன். அதான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. அஜய்னு ஒருத்தர் அடிக்கடி அதித்தியை மீட் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் ரகுவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதித்தியவா? காலம் வேற கெட்டு கிடக்கு, நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லடி, அவரை பத்தி நல்லா விசாரிச்சிட்டோம். அதித்தி நாங்க கொச்சின் போகும்போது மிஸ் ஆயிருந்தா. அவளை கூட அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. ஆனா அவருக்கும் ரகுவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவர் அதித்தியை எங்க வச்சு மீட் பண்றாரு? வேற எங்க? ஸ்கூல்ல தான். ஸ்கூல் 4 மணிக்கு முடியுதுன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் நீங்க போவீங்க. ஆனா அவர் முன்னாடி வந்து மீட் பண்றாருன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அங்க போயிடலாம். நேர்ல ஒரு தடவை பார்த்துட்டா அவர் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் கரெக்ட் தான். இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஸ்கூலுக்கு போறோம். சரிக்கா, போலாம். இரு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க மிஸ். இவ்ளோ ஆர்வமா கிளம்பி வந்து நிக்கிறேன். உங்க அஜய் சித்தப்பா வந்துட்டாரு போல. அஜய் அங்கிள், என் சித்தப்பாவா? சித்தப்பானா அப்பாவோட தம்பி தானே? ஐயோ தியா, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். போச்சு, நீ இப்ப எப்படி சமாளிக்க போறியோ? சொல்லுங்க மிஸ், அஜய் அங்கிள் என் சித்தப்பாவா?